பேரா மாநிலத்தில் 3266 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டும் இன்னும் விற்கப்படாமல் தேங்கி கிடக்கின்றன என்று தேசிய சொத்து தகவல் மையத்தின் நபிக் சமீபத்திய அறிக்கை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த பிரச்சினை வெறும் வாங்குவோரின் ஆர்வமின்மையால் மட்டும் ஏற்படவில்லை என்றும், மாறாக உயர்ந்த விலை நிர்ணயம், வங்கியில் வீட்டுக்கடன் ஒப்புதல் கிடைக்காதது ஆகியவையே முக்கிய காரணம் என்று பேரா மாநில வீடமைப்பு ஊராட்சி மன்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் சென்ட்ரியா அங் விளக்கினார். வருமானம் இருந்தும் வங்கிக் கடன் கிடைக்காததால் வாங்கும் செயல்முறை தாமதமாவதே பெரும்பாலான வீடுகள் விற்பனையாகாமல் இருப்பதற்கு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது சந்தையில் தேவை இல்லை என்று அர்த்தமல்ல. எனவே மாநில அரசாங்கம் இனிவரும் திட்டங்களில் குடியிருப்பாளர்களின் உண்மையான தேவைகளுக்கும் மேம்பாட்டாளர்கள் கட்டும் வீடுகளின் எண்ணிக்கைக்கும் இடையில் சரியான சமநிலையை ஏற்படுத்த கவனம் செலுத்தி 2030ஆம் ஆண்டுக்குள் 57,000 மலிவு விலை வீடுகளை கட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.